சிவகார்த்தியின் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, விஜய் படத்துக்கு ஆப்பு வந்துருச்சு. ஆமாம். இது இப்போ இதில் விஜய்க்கு அவருக்கு வந்து படம் ரிலீஸ் ஆகல, அரசியல் நோக்கம் உள்நோக்கம் இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்களா? யார் இதை சொல்கிறது? இது எல்லாமே சொல்கிறாங்க. விஜய் தொண்டர்கள் சரி, மற்ற எதிர்கட்சிகள் சரி, மற்ற கட்சிகள்லாம் ஆளுங்கட்சி சொல்கிறாங்க, சினிமா பிரபலங்கள் சொல்கிறாங்க. சினிமா பிரபலங்கள். நான் என்ன சொல்ல வரேன், சினிமா பிரபலங்கள் ஆகுன்னா எல்லாரும் வந்து மத்திய அரசாங்கத்தை தாக்குறாங்கல்ல. ஆனால் மாநில அரசாங்கம் செய்கிற தவறுகளை யாராவது தட்டி கேட்குறாங்களா? ஏன் மத்திய அரசை தாக்கக்கூடாது? தாக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. அதாவது மாநில அரசாங்கம் இப்போ முதல்வர் கூட கண்டனம் தெரிவிச்சு விஜய் படத்தை வண்டி இது பண்ணி சென்சாருக்கு அனுப்பிச்சிருக்காங்க, அதை தடை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதுக்கு வந்து பராசக்திக்கு தடை பண்ணலன்னு அவர் சொல்கிறாரு. நான் என்ன கேட்குறேன், விஜய் படத்துக்கு நீங்கள் தடை பண்ணுறதுக்கு அனுப்பிச்சிருக்கீங்க, பராசக்திக்கு தடை பண்ணலாம் அனுப்பிச்சிருன்னு இவ்வளோ பேசுகிறாங்கல்ல. அப்போ இங்கே குறைகள் இருக்கிறதுனால தானே அவங்க வந்து விஜய் படத்தை தடை பண்ணுறதுக்கு இது பண்ணிக்கலாம். அதாவது அதில் வந்து மத ரீதியாக ஒரு சீன் இருக்குது. அதாவது இன்னொன்று வந்து பாதுகாப்புத்துறை யூனிஃபார்ம் இதில் ஒரு குறை இருக்குது. இதை வந்து மேலே சென்சாரில் பார்த்துட்டு அவங்க தணிக்கைத்துறை தான் முடிவு பண்ணணும். அதனால் இதுக்கு வந்து அது வரைக்கும் தடை பண்ணணும்னு சொல்லி தான் அவங்க மேலே அப்பீல் பண்ணியிருக்காங்க. இல்லை, இதுக்கும் மத்திய அரசாங்கத்துக்கு என்ன சம்பந்தம்? சென்சார் போர்டு மத்திய அரசாங்க கண்ட்ரோலில் வருதுங்கிறாங்களே. சரி, கண்ட்ரோலில் வந்துட்டு பராசக்தி படம் வந்து இந்தி திணிப்பு பற்றி நிறைய வருது, இந்திய எதிர்ப்புலாம் நம்ம வருது. அது டெல்லிக்கு இந்திய எதிர்ப்புனாவே டெல்லிக்கு பிடிக்காத ஒன்று. அதுக்கே சர்டிஃபிகேட் கொடுக்கும்போது ஜனநாயகத்துக்கு ஏன் கொடுக்கல? அப்போனா அரசியல் உள்நோக்கம் இருக்கு. அதாவது இவனுங்களை மாதிரி வைத்தரசியல் பிடிச்சமா எவனுமே இருக்க முடியாது. யார் மாதிரி? திமுக மாதிரி. புரியுதுங்களா? இன்னைக்கு வந்து இந்திய திணிப்புக்கு என்ன சொல்றாங்க, இந்திய திணிப்பு இப்போ இந்திய ஆதரிச்சு மாதிரி தான் பராசக்தியில் படம் சீன் வந்திருக்குன்னு இவங்க சொல்றாங்க. அதை வந்து தீன்னு இதுவாக மாற்றணும்னு சொல்றாங்கல்ல. நான் என்ன கேட்குறேன், இந்தின்னு திணிச்சு இந்தியை திணிக்காதேன்னு சொல்லி தானே இவன் அப்பங்காலத்துலேருந்து எல்லாரையும் படிக்க விட்டு இந்த ஸ்டேட்டை விட்டு போக விடாமல் பண்ணானுங்க. இப்போ வந்து அதுக்கு ஆதரவாக மத்திய அரசாங்கம் வந்து இதை இந்தி வேணும்ன்றதை மக்களுக்கு உணர்த்துது. இதில் இவனுங்களுக்கு என்ன வெளிக்குது? ஆனால் இவன் நடத்துகிற ஸ்கூலில் ஹிந்தி இருக்கலாம், இவனுக்கு வீட்டில் எல்லாரும் ஹிந்தி படிக்கலாம். ஆனால் மற்றவன் வந்து ஹிந்தி படிச்சுட்டாலா இல்லை ஹிந்திக்கு ஆதரவாக பேசிட்டாலும் உடனே அது குத்தமா கேட்குறேன். இன்னொரு கேள்வி, ஜனநாயகத்துக்கு அரசியல் நோக்கம் இருக்கா இல்லையா? அது அரசியல் உள்நோக்கம் இருக்கா இல்லையா? அது ரிலீஸ் ஆகிறதுக்கு அரசியல் உள்நோக்கம் இருக்கா இல்லையா? அதில் ஒரு அரசியல் உள்நோக்கம் நீங்கள் எப்படிங்க சொல்லலாம்? எங்கள் மத்திய அரசாங்கத்துக்கு வேறு வேலையே இல்லையா? அப்படி அரசாங்க உள்நோக்கம் இருந்திருந்தால் என்ன, இப்போ வந்து இவர் சொல்கிறாருல மத்திய அரசாங்கத்துக்கு உள்நோக்கம் இருக்குன்ட்டு. இப்போ கரூர் சம்பவத்தில் 41 பேர் இறந்தவொடனே இங்கேருந்து உடனே ஃப்ளைட்டை பிடிச்சி ஓடினார்ல சிஎம். அப்போ அதுக்கு என்ன சொன்னார்? ஒரு அப்பாவி மக்கள் அங்கே செத்துருக்காங்க, அதனால் நான் பார்க்குறதுக்கு போனேன்னு. அப்போ கள்ளக்குறிச்சியில் 55 பேர் செத்தானே, அவன் அப்பாவி மக்கள் இல்லையா? அங்கேயும் போல இந்த சிஎம். அப்போ உனக்கு உள்நோக்கம் தானே, ஆட்சியில் நடந்த தவறுகள், அதனால் உன்னால் அங்கே மூஞ்சியை காட்ட முடியலன்னு தானே உன் உள்நோக்கம். இதை வந்து உள்நோக்கம்னு எப்படி சொல்லலாம்? மத்திய அரசாங்கத்துக்கு வேறு வேலையே கிடையாதா?